அனைவருக்கும் வணக்கம். அம்பேத்கர் அவர்களின் பிறந்த தினமான இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொதுவாக அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதி குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்து நிறைய சரத்துக்கள் அதில் கொண்டு வந்திருக்கார் என்பது நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இயற்கை வளம் குறித்து, இயற்கை நீதி குறித்து அம்பேத்கர் அவர்கள் ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கிறாரா? அரசியலமைப்பு சட்டத்தில் இது குறித்தான விஷயங்கள் ஏதாவது பேசியிருக்காரா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இது குறித்தான சரத்துகள், இது குறித்தான சட்டங்கள், சட்ட விதிகள் ஏதாச்சும் இருக்குதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சூழலில் நீதி குறித்தும், சூழலில் வளங்கள் குறித்தும், இந்த இயற்கை வளங்கள், அது குறித்தான உரிமைகள், அதன் குறித்தான பயன்பாடுகள் குறித்துமே பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சபை, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில் அவர் பேசும்போது ஒவ்வொரு முக்கியமான சரத்துகள் குறித்து பேசிக்கிட்டே வர்றார். அதில் அவர் முக்கியமாக பேசின ஒரு சரத்து எது குறித்தான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரிவு இது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி என்ன கொள்கைக்காக, என்ன நோக்கத்திற்காக இது உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை பிரியமில்ல நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையில் எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும், அரசினுடைய செயல்பாடு எத்தகைய தன்மையில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டு நெறிமுறை இருக்கின்றது. இந்த வழிகாட்டு நெறிமுறையில் ஒரு சரத்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது பார்த்திங்கன்னா, இந்த இயற்கை வளங்களுடைய உரிமை குறித்து பேசுவது. அதோடைய ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. மெட்டீரியல் ரிசோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த மெட்டீரியல் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய இயற்கை வளங்கள். இந்தியாவுடைய இயற்கை வளங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், யாருக்கான உரிமையில் இருக்கணும் என்பதை அரசியலமைப்பு சட்ட விவாதத்தில் வருகின்ற போது இந்த சரத்தை குறிப்பிட்டு அம்பேத்கர் அவர்கள் பேசுகிட்டார். அதுவும் குறிப்பாக ஷா அப்படின்னு இன்னொரு அரசியலமைப்பு சட்டத்தை நீக்கின்ற அந்த அவையில் இருந்த ஒரு உறுப்பினர் அவர் கேள்வி கேட்குறாரு. இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் நீங்கள் இதை சொல்லியிருக்கீங்க, மெட்டீரியல் ரிசோர்ஸ் சம்பந்தமான இந்த 2 வாக்கியங்கள் இருக்கின்றன, இவை போதுமானதாக இல்லை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை வளங்களும் அனைத்து மக்களுக்கும் சொந்தமாக இருக்க வேண்டும், தனியாரிடம் அது செல்லக்கூடாது, தனி உரிமை என்பது இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் இந்த சரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அம்பேத்கர் அவர்கள் அதுக்கு பதிலளிக்கும் போது என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தற்போது இருக்கக்கூடிய இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ரிசோர்ஸ்னுடைய, அதாவது இயற்கை வளங்களுடைய உரிமையும் அதனுடைய கட்டுப்பாடும் மக்களிடம்தான் இருக்க வேண்டும், மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் அரசினுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். எனவே இதில் எந்த சட்ட திருத்தமும் தேவையில்லை. ஷா அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த விஷயத்தை உள்ளடங்கினது தான் இந்த சரத்தில் இருக்குது. எனவே இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களுடைய உரிமையாக இருக்கட்டும், அதனுடைய கட்டுப்பாடாக இருக்கட்டும், அதிலிருந்து வரக்கூடிய பயன்பாடு என்பது அனைத்து மக்களுக்கும் போய் சேருகின்ற வகையில் அரசினுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் என்பது கூறுவதன் மூலமாக இந்த இயற்கை வளங்கள் என்பது பொதுவுடைமையாக இருக்க என்கின்ற கருத்தை உள்ளடக்கின விஷயமாக தான் இருக்கிறது அப்படின்னு அம்பேத்கர் சொல்கிறார். அப்போ இந்த சரத்து இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. இந்த ஆர்டிக்கல் படி நாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளம், அது கனிம வளங்களாக இருந்தாலும் சரி, நீர் வளமாக இருந்தாலும் சரி, இல்லை நிலக்கரி சார்ந்திருக்கக்கூடிய என்ன வளங்களாக இருந்தாலும், இந்த வளங்கள் அனைத்துமே அரசினுடைய ஒரு சொத்தாக இருக்கணும். அரசினுடைய சொத்தாக இருக்கணும்னா அது பொதுவுடைமையாக மக்களினுடைய சொத்தாக இருக்க வேண்டும், மக்களினுடைய உரிமையாக இருக்க வேண்டும். அதனுடைய கண்ட்ரோல் மெக்கானிசம் அரசிடம் இருக்க வேண்டும். அதனுடைய பயன்பாடு, இத்தகைய இயற்கை வளங்களிலிருந்து வரக்கூடிய லாபங்கள் அது அனைத்து மக்களுக்கும் போய் சேருகின்ற வகையில் செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சரத்து சொல்லுது. ஆனால் இன்றைய நடைமுறையில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், இயற்கை வளங்கள், நம்ம நாட்டினுடைய இயற்கை வளங்கள் அனைத்துமே இப்போ தனியாரிடம் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இருக்கின்ற கொஞ்சம் மீதி இருக்கக்கூடிய வளங்களை கூட தனியாரிடம் கொடுப்பதற்கான முயற்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகிறது. சமீபத்தில் கூட நிலக்கரி சார்ந்த விரிவாக்கத்திற்காக நெய்வேலி முயற்சி செய்து கொண்டு வருவதும், டெல்டா பகுதிகளில் நிலக்கரி எடுப்பதற்கான முயற்சிகளை ஒன்றிய அரசாங்கம் செய்கின்ற ஒரு வேலையும் நடந்தது. அவற்றை தனியார்மயமாக்குவதற்கான ஒரு முன்னெடுப்பும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்தியாவில் இயற்கை வளங்களினுடைய கட்டுப்பாடு, அதனுடைய உரிமை அனைத்துமே மக்களுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சொல்லுகின்ற விஷயமாக இருக்கின்றது. அவற்றை மீறுகின்ற வகையில் தான் தற்போது இருக்கக்கூடிய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை புரிந்து கொண்டு இவற்றுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது நமது காலத்தின் கட்டாயம். இந்த அரசியலமைப்பு சட்டம் குறித்தான இந்த விவாதங்கள்,
இது குறித்தான தரவுகள் மேலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா பூவுலகின் வெப்சைட்டில் வந்து நாங்கள் இது குறித்தான ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கோம். அதற்கான லிங்க்கும் தரோம். அதையும் நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். நன்றி.